பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் போலீஸ் வந்து குமார் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக விசாரிச்சுட்டு இருப்பாங்க. மருமகனும் மாமனாரும் எவ்வளோ நாள் க்ளோஸ் ஆனீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பழைய பகலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குமார் வந்து அந்த இடத்துல வந்து அவன் தான் எங்கள் பெரியப்பாவை தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ராஜியோட அம்மா சொல்லுவாங்க, இல்லை அவங்க 2 பேருக்குள்ளேயுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அதனால் அந்த பையன் வந்து தப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் எல்லாமே போலீஸ் வக்கீலை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. ஆனால் வந்து உங்கள் பையனை ரிமைண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா செந்தில். அப்போ ராஜி சொல்லுவாங்க, இல்லை நான் எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிமைண்ட் பண்ணால் அது நடக்காதுப்பா, இனி கோர்ட்டில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் கோமதி சொல்லுவாங்க, அவன் மாமனாருக்கு ஹெல்ப் பண்ணல, அவனுக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க. அடுத்த சீனில் குமாரப்பா சொல்லுவாங்க, என்னடா அண்ணன் இன்னும் கண் முழிச்ச மாதிரி இல்லை, ஒரு நாள் ஆகிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்து சொல்லுவாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு வந்து ஷாக் ஆயிரும். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.